எத்தனை வயசுல ஞானம் அவருக்கு? நமக்கு எத்தனாவது ரெண்டு சரியா? எத்தனையோ ரெண்டு ஆயிட்டு நமக்கு. சரி, அப்புறம் சிவஞான போதத்தோ அது சூத்திர வடிவில் இருக்கும். அது ஒரு விரிநூல். எந்த நூல்? சிவஞான சித்தியார். சரியா? அது கூடவே அவர் அந்த சித்தியாரில் ரெண்டு நூல் இருக்கும். ஒன்று பரபக்கம், இன்னொன்று சுபக்கம். சுபக்கம்னா சைவம், நம்ம இப்போ சித்தாந்த சைவம் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் பூரா அதில் இருக்கும். பரபக்கம்னா கொஞ்சம் கொஞ்சம் கொள்கை வேறுபாடு இருக்கும்ல, அதை பூரா சொல்லியிருப்பாங்க. நமக்கு பார்த்தா எல்லாம் ஒன்று போல் இருக்கும். சைவம்னுங்க பேர்லே நிறைய இருக்குது, ஆனால் கொள்கைகளில் கொஞ்சம் வித்தியாசம். முடிந்த முடிவு சித்தாந்த சைவம். சரி, இப்போ அது முடிஞ்சாச்சுன்னா அதுக்கு அடுத்தால ரெண்டு நூல் அவர் அந்த சித்தியாரில் ரெண்டு நூல் செஞ்சது போக இன்னொன்று செஞ்சுருக்காரு. அதுக்கு இருபா இருபதுன்னு பேர். என்ன பேர்? ஆமாம். முதல் நூலை செஞ்சவர், சிவஞான போதத்தை செஞ்சவர் மெய்கண்ட தேவன் நாயனார். அப்படி ஒருவேளை ஷார்ட்டேஜாக இருக்குதுன்னா அடுத்த ரூம்லேருந்து பெஞ்ச் எடுத்து போட்டுக்கிற வேண்டியதானே. இம்மா இப்போதைக்கு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஜென்ஸ் பின்னாடி போயிட்டாங்கம்மா. இம்மா அந்த ஜென்ஸ் ரெண்டு பேரும் பின்னாடி போயிட்டாங்க. ஒரு சீட் இருக்கு. அதான் அதில் உட்காந்துடலாம்ல. இவங்க போகிறதுல என்ன ரெண்டு பேரும் உட்காந்துடலாம்ல. சரி, என்ன பார்த்தோம்? மெய்கண்ட தேவன் நாயனார் செஞ்சது சிவஞான போதம். அடுத்தால அருளந்தி சிவாச்சாரி. நீங்கள் கோயிலில் பார்ப்பீங்க சந்தான குறவர்னு. இதெல்லாம் நான் புது மாணாக்கர்களுக்காக சொல்கிறேன். அதில் ரெண்டாவதாக இருக்கிறவர் நமக்கு ரெண்டு நூல் செஞ்சுருக்கார். ஒன்று சித்தியார், இன்னொன்று இருபா இருபது. அப்போ 3 நூல் ஆயிட்டா. மூணாவதாக இருக்கிறவர் மறைஞான சம்பந்தர். அவர் நூல் எதுவும் செய்யலை, ஆனால் அவற்றை எல்லாம் பாடம் கேட்டவர் உமாபதி சிவாச்சாரியர். அதாவது தில்லைவாழ் அந்தனர்னு சொல்லுவோம்ல, தீட்சிதர் அவர். அதனால் அவர் நமக்கு 8 நூல் தந்திருக்கார். அப்போ 8, அப்புறம் 8 2 10, 11 11ன்னு வரும். இந்த 4 பேர் செஞ்சதில் திருவதிகை மனவாசம் கடந்தார் இதில் வரமாட்டார், சந்தான குறவரில் வரமாட்டார். ஆனால் அவர் நமக்கு ஒரு நூல் செஞ்சுருக்காரு. அவர் நம்ம மெய்கண்ட தேவன் நாயனாருடைய நேரடி மாணாக்கர் தான். அந்த இடத்துல அந்த இடம் சரியா? அவருடைய நேரடி மாணாக்கர் தான். அதாவது அருள்நந்தி சிவன் நேரடியாக பாடம் கேட்டார் இல்லையா, அதே மாதிரி யாரும் பாடம் கேட்டிருக்கா? திருவதிகை. இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிற நூல் இருக்குல்ல, உண்மை விளக்கம், அதோட ஆசிரியர் அவரும் நேரடியாக பாடம் கேட்டிருக்காரு. சரி, அப்புறம் அது முடிஞ்சிட்டு அப்போ எத்தனை ஆகிட்டு? 11 பார்த்தோமா? அப்போ இவரை சேர்த்தா 12. இந்த காலத்தால் முந்தினது சிவஞான போதத்துக்கு முன்னாடி உள்ளது திருவுந்தியார் திரு. இப்போ 14 நூல் வந்துட்டா. இதுக்கு இந்த 14க்கு சேர்த்து என்ன பேருன்னு சொன்னேன்? மெய்கண்ட சாத்திரங்கள். என்ன பேர்? அப்போ மெய்கண்ட சாத்திரங்கள்னு இருக்குன்னா அப்போ வேறு என்ன சாத்திரம் அடுத்தால வரணும்? பண்டார சாத்திரங்கள். அது ஒரு 14 இருக்குது. நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்தில் உள்ள தம்பரான்கள் இல்லையா, அந்த முக்கியமான மடாதிபதிகள் அவங்களே செஞ்சுருக்காங்க நூல்லாம். அதெல்லாம் நம்ம அழகாக சிந்திக்கலாம். அதுவும் வரும் உங்களுக்கு போர்ஷன். நாங்கள்லாம் படிக்கும்போது கிடையாது, உங்களுக்கெல்லாம் லக்கு. அது வந்துடுது, பண்டார சாத்திரமும் வந்துடுது. சரி, நாங்கள் திருமுறை கிளாஸில் படிக்கும்போது எங்களுக்கு திருமந்திரம்லாம் வரல. சரி, இப்போ ஆக உங்களுக்கு அந்த திருவுந்தியாரும் திருக்களிற்றுப்படியாரும் உண்மை நூல்கள். அதாவது உண்மை அப்படின்னா சுவாமியுடைய சிறப்பியல்பை நமக்கு அழகாக எடுத்து சொல்லக்கூடிய நூல். சரி, அப்போ எதெல்லாம் உள்பொருள் உலகத்தில் சொல்லுங்க பார்ப்போம். என்னெல்லாம் இருக்குது? என்னாச்சு உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது? பழைய மாணவர்கள் சொல்லுங்கள். புது மாணவர்களுக்கு தெரியாது, பழைய மாணவர்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பொருள் அப்படியே லிஸ்ட்டு போட்டால் இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் சொன்னாலும் முடிக்க முடியாது. அதனால் 3 இதில் அடிக்கிறணும். பதிங்கிறது யார்? சுவாமி. பதி அப்படிங்கிறது சிவத்தை குறிக்கும். பசுங்கிறது யார்? சாட்சாத் நாம தான். அப்படி சொல்லணும். உயிர்கள்னால் நம்ம யாரையும் நினச்சிடக்கூடாது. நாமெல்லாம் யார்? பசுக்கள். பசு என்ன செய்யும்? அது மாதிரி ஒரு கிளாஸுக்கு வந்தால் மீதி 1 மாதம் வீட்டில் என்ன செய்யணும்? கேட்டதெல்லாம் அது சாப்பிட்டது அசை போடும்.
வயிற்றுக்கு உணவை, நம்ம செவிக்குள்ள உணவை என்ன செய்யணும், அசை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. நீங்கள் அப்படியே கேட்டுட்டு வர்றதுக்கு ஃபாலோ பண்ணதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரி, பசு. அப்புறம் மூணாவது என்னது, பாசம். பாசம்ங்கிறது என்னது, இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் காட்டுற பிரியம். பாசங்கிறது மூணு என்னதெல்லாம், ஆணவம், கன்மம், மாயை. ஆணவம்னா ஹெட் வெயிட். ஹெட் வெயிட்டு தானே ஆணவம்னா. ஹெட் வெயிட்டு கிடையாது. அந்த ஹெட் வெயிட் எதனால் வருது, ஆணவத்தால் வருது. அப்போ ஆணவம்னா என்னது, அறியாமை. தமிழில் சொன்னால் அறியாமை, வடமொழியில் சொன்னால் அஞ்ஞானம். நம்மகிட்ட அஞ்ஞானம் இருக்கா? அஞ்ஞானத்தை யார் தீப்பா? அஞ்ஞானம் தன்னை அறிவுங்கிறது ஞானம். சரியா? அப்போ அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படிங்கிறது என்கிட்ட இருக்க அறியாமையை பூரா அறிவு பொருளாக இருக்கக்கூடிய நீ தான் நீக்கணும். யார்? சாட்சாத் பரமேஸ்வரன் தான் நம்மகிட்ட இருக்க அறியாமையை பூரா. அப்போ ஆணவன்னா ஹெட் வெயிட்னா அறியாமையில் தன்னை பெரிய ஆளாக நினைக்கிறது என்னது, ஆணவம். அதுதான் அதோட வேலை. அதுக்கு ஒரு 7 இது வரும், அதெல்லாம் நம்ம பின்னால் படிக்கும்போது விரிவாக படிப்போம். அப்புறம் கன்மம்னு பார்த்தோம் ஒன்று. கன்மம்னா என்னது, அல்லது வினைன்னு பார்த்தோம். அப்படின்னா என்னது, செயல். எதுனாலும் ஒன்று தான். சொல்லுங்கள், என்னது கன்மம்னா? என்னது, நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயம் உண்டா இல்லையா? நல்ல விஷயம் மட்டும்தான் பண்ணுறோமா, கெட்ட விஷயம் பண்ணுறது இல்லையா? கெட்ட விஷயத்தை தான் அதிகமாக பண்ணுறோம். எது கெட்டது, எது கெட்டது? என்னடா சிக்கலாக போச்சு. சாமியை மறக்கிறத விட கெட்டது என்ன இருக்குது? ஒரு நாளையில் 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தூங்குறதுக்கு நான் வந்து மினிமமாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸட்ரா அவங்க இது. சரி, 6 மணி நேரம் தூங்குறதுக்கு வச்சுக்கிடுவோமே. 24ல் 6 போனால் 18 மணி நேரத்தை எவ்வளோ நேரம் சாமி நினைக்கும் முழிச்சிட்டு இருக்கும்போது? அதுபோக மீதி நேரம் பூரா வேலை 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 வேலை. எல்லாம் அழியக்கூடிய உடம்பு சார்ந்த வேலை. அது படிப்பாக இருக்கட்டும், அது வேலையாக இருக்கட்டும், அது இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா டியூட்டியும் எதுக்கு தான், அழியக்கூடிய உடம்பு. ஆனால் இப்போ நீங்கள் படிக்க வந்திருக்க படிப்பு ஸ்கூல் படிப்பு மாதிரி கிடையாது. இது என்னது, அழியாத உயிர்க்காக, அந்த உயிரை உய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சன்னிதானம் கருணையோட 23வது சன்னிதானம். அவங்கள நன்றியோடு நினைக்கணும். இது ஆக்சுவலாக 3 தீட்சை வாங்கினவங்க கேட்க வேண்டிய விஷயம். இதை சாமி என்ன செஞ்சிட்டாங்க, கேட்டுட்டாது எல்லாரும் நல்ல வழிக்கு வந்துடட்டுமேன்னு ஒரு சலுகையை கொடுத்துட்டாங்க. சரியா? சரி, ஆக உட்கார இடம் இருக்கா அவங்களுக்கு? சரி, இப்போ பொது சிறப்புன்னு 2 இயல்பு இருக்குது. யாருக்கெல்லாம் இருக்குது? முப்பொருளுக்கு இருக்குது. அதிக்கு வந்து பொது என்னது, சிறப்பு என்னது கடவுளுக்கு? அதான் சிறப்புன்னு சொல்கிறது வந்து சொரூபம். சொரூப நிலையில் எப்படி இருப்பார் சுவாமி? நாம ரூபம் இல்லாமல், ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதாருக்கு 1000 திருநாமம் பாடி அவரை சொரூப நிலையில் யாருமே பார்க்க முடியாது. பார்க்க முடியாட்டா அவரை எப்படி கடவுள்னு ஒத்துக்கிறது? அப்படி ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? எல்லாருக்கும் வரணும். என்ன, பார்க்க முடியாது, உணர முடியும். அடுத்த கேள்வி, உங்கள் உயிரை பார்க்க முடியுமா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உயிரை ஏன் பார்க்க முடியாது? ஸ்கேன் இருக்குது, எக்ஸ்ரே இருக்குது, லேப்ராஸ்கோப் இருக்குது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்னெல்லாமோ விஞ்ஞான கருவிகள்லாம் இருக்குது. பார்க்க முடியாதா? யாராவது வேண்டப்பட்ட ஒரு வயசானவங்க வீட்டில் ஒரு தாத்தாவோ ஆச்சியோ அவங்க உயிர் பிரியுது, பக்கத்தில் தான் இருக்கும். நவத்வாரத்தில் எந்த துவாரம் வழியாக உயிர் போச்சு, பக்கத்திலே இருந்தாலும் என்ன தெரியாது, தெரியாது. அப்போ சில விஷயங்களை சுவாமி எப்படி தான் வச்சுருக்காரு, சூட்சுமமாக தான் வச்சுருக்காரு இல்லையா? அப்போ இறைவனோட சொரூப நிலையை நம்ம அறிய முடியாது, உணர முடியும். அது வந்து முக்தி நிலையில். ஆனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலை வந்து பொது. இதுக்கு என்ன பேர்? சகலம் இல்லை, தடத்த நிலை. சரியா? சொரூப நிலைன்னு சொன்னால் அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? தடத்த நிலை. தடத்த நிலை அப்படிங்கும்போது அப்போ நமக்காக சுவாமி என்ன செய்கிறாரு? நாம ரூபம் இல்லாத சுவாமி நமக்காக என்ன செய்கிறாரு?
நாம ரூபம் தாங்கி எத்தனை வடிவம் எடுக்கிறாரு? 64, சுருக்கி சொன்னால் 25. நீங்கள் பார்க்குற மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ கோயிலுக்கு போனால் அத்தனை வடிவம் இருந்தால் தான் கோயிலுக்கு போவோம். வடிவம் இல்லாட்டா போகுமா? வடிவம் இல்லாட்டா போகுமா? அதனால் அந்த மாதிரி நாம ரூபத்தோடு இருக்கிறது நமக்காக இறங்கி வந்திருக்காரு. அதுக்கு தடத்த நிலைன்னு பேர். சரி, அப்போ அது பதிக்கு மட்டும்தான் உண்டா, எல்லாருக்கும் உண்டா? பொதுவும் சிறப்பும் உயிருக்கும் உண்டு இல்லையா? எல்லாத்துக்குமே உண்டு. அப்போ 2 இயல்பு இருக்குது. அப்போ சிறப்பு இயல்பை பூரா எடுத்து சொல்லக்கூடிய நூல் எந்த நூல்? உண்மை விளக்கம். பொது இயல்பை விட சிறப்பு இயல்பு இல்லையா? அதான உண்மை. அந்த உண்மையை பூரா நமக்கு எடுத்து சொல்லுது. சரி, இப்போ நம்ம கேட்கக்கூடிய சித்தாந்த பாடங்கள் எதிலிருந்து வந்துச்சு? ஆகமங்கள். சிவஞான சித்தியார்னு ஒரு நூல் உண்டு நமக்கு. சித்திக்கு மேல் நூல் இல்லைன்னு சொல்லுவாங்க, சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லைம்பாங்க. அந்த சித்தியாரில் ஒரு வரி வரும், சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிதானா? வேதம் என்னவா இருக்கு? திருமுறை. வேதம் திருமுறை. ஆகமம் வேதத்தையும் ஆகமத்தையும் தந்தது யாரு? ரெண்டையுமே தந்தது சுவாமி. ஆனால் நமக்கு வேதமும் ஆகமும் புரியாது. அதுக்காக நமக்கு புரிகிற மாதிரி என்ன தந்துட்டாரு? திருமுறைகளையும் சித்தாந்தம், அதாவது தோத்திர நூல்களையும் சாத்திர நூல்களையும் தந்துட்டாரு. அப்புறம் இனிமேல் நம்ம வேலை என்னது? படித்து தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். இப்போ ஆகமத்தை தந்தது சிவபெருமான்னு சொன்னீங்க இல்லையா? நான் சொல்கிறேன் ஆகமத்தை தந்தது மனவாசகம் கடந்தார்னு சொல்கிறேன். அவர் மூலம், மனவாசகம் கடந்தார் மூலம் நமக்கு சொல்கிறாரு ஆகமத்தை. இல்லை, நான் டைரக்டாகவே ஆகமத்தை மனவாசகம் கடந்தார் தான் தந்தாருன்னு சொல்கிறேன். இடிக்குதோ? சுவாமி மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே, அவர் மனவாசகம் கடந்தார் தானே. மனவாசகம் கடந்தாருங்கிறது சிவபெருமானே, சரிதானே? அப்புறம் அது திருவதிகையில் இருக்கக்கூடிய இவருக்கு அந்த பேராக இருக்குது. அப்போ நான் சரியாக சொல்லியிருக்கேன்னா தப்பாக சொல்லியிருக்கேனா? சரியா? அப்போ மனவாசகம் கடந்தாருங்கிறது சிவபெருமான். அந்த மனவாசகம் கடந்தார் ஆகமத்தை தந்தார். இந்த மனவாசகம் கடந்தார் நமக்கு எதை தந்திருக்காரு? அதுவும் உண்மை விளக்கமே, இதுவும் உண்மை விளக்கமே. சரிதானா? சரி சரி. அப்புறம் அந்த அதாவது திரிபதார்த்தம்னு சொன்னாலும் சரி, முப்பொருள்னு சொன்னாலும் சரி, அதை பற்றிலாம் நமக்கு எடுத்து சொல்லி அந்த அல்லது மும்மலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? மலம் அப்படின்னா அழுக்குன்னு பேர். அப்போ மும்மலங்கள்னால் என்னதுலாம்? ஆணவம், கன்மம், மாயை. மூணு அழுக்கு. இதில் எந்த அழுக்கு நான் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? ஏதாவது சொல்லலாமா? ஒவ்வொரு அழுக்கை பற்றி ஒவ்வொரு வார்த்தை சொல்லலாமா? அல்லது ஒவ்வொரு வரி? அறியாமை, ஆணவம். அது எப்போ இருந்து இருக்குது நம்ம கூட? உயிரோடையே எப்போ இருந்து இருக்குது? கேவல நிலையா? கேவல நிலைனா பிறவியே எடுக்காம ஒரு ஜடப்பொருள் மாதிரி நம்ம கடந்தோம். அது சாமி கருணையோட நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? தனு கரண புவன போகங்களை தந்தார். தனுனா என்னது? உடம்பு. கரணம்னா உட்கரணங்கள் வெளிக்கரணங்கள் இருக்குல்ல. நமக்கு உள்ளேயும் உறுப்புகள் இருக்குது, வெளியவும் உறுப்புகள் இருக்குது. அப்புறம் புவனம்னா உயிர். ஆமாம், அதாவது உயிருக்கு உடம்பை கொடுத்துட்டாரு, அது இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாரு. அப்புறம் உடம்பு எங்கே இருக்கும்? அதுக்காக எதை கொடுத்துருக்காரு? இதெல்லாம் நம்ம காலையில் எந்திரிச்சு வாசல் தொழிச்சு காப்பி போட்டு டிஃபன் பண்ணி இதெல்லாம் நம்ம யோசித்ததே கிடையாது. இந்த உயிருக்காக சுவாமி எவ்வளோ பண்ணியிருக்காரு. தினம் எந்திரிச்சோடனே இதுக்கு நன்றி சொல்லிட்டு எந்திரிக்கணும். தனுகரண புவன போகந்த புவனத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பழையபடி பேசாமல் விட்டார்னா அந்த கேவல நிலையில் இப்போ இருக்க நம்ம இருக்கிற நிலைக்கு என்ன நிலைன்னு பேர்? சகல நிலை. ஆனால் கேவல நிலையில் இருந்த மாதிரியே அவரை நம்மளை கண்டுக்கிடாமல் விட்டார்னா நம்ம எப்படி தான் இருப்போம்? அறியாமையில் தான் கடந்திருப்போம். ஆனால் என்ன செய்கிறாரு? நமக்கு போகம், ஒரு அனுபவம் கொடுக்குறாரு. சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு உணர்வு வருதுல்ல. கொஞ்சமாக ஒரு அறிவை கொடுத்தா, ஒரு அனுபவம் கொடுக்க, ஒன்றையா அனுபவிச்சு இல்லையா? ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வயசில், இப்போ 10 வயசுக்கு கீழே சில விஷயம் ரொம்ப முக்கியமாக தோணும். 20 வயசுக்கு கீழே சில விஷயம் முக்கியமாக தோணும். 30 வயசுக்கு கீழே சில விஷயம். இப்போ எது முக்கியம்?
வீடா, வாசலா, சொத்தா, சுகமா சொல்லுங்க. அப்பா நான் காது குளிருது இப்போதான். சரியா? எல்லாம் எல்லாம் அழிஞ்சு போகுது. அழியாத உயிருக்கு என்ன செய்யணுங்கிறத மட்டும் நம்ம யோசித்து செய்யணும். அதனால் அழகாக அதை உணர்த்திட்டே வராரு. அதனால் அதை நம்ம நன்றாக புரிந்து கொண்டு, அப்போ நம்மகிட்ட இருக்க 3 அழுக்கு தான். ஆணவங்கிறது ஒரு அழுக்கு. அது என்ன பண்ணும்? நம்மளோட அறிவை மறைச்சிடும். அறிவு விளங்கலைன்னா நம்ம சித்து ஜடப்பொருளா? கிட்டத்தட்ட ஜடப்பொருள் மாதிரி. இப்போ நம்ம உடம்பு சித்தா ஜடமா? உடம்பு ஜடம், உயிர் சித்து. ஏன்னா உடம்பு என்ன செய்யுது? அம்மா வயிற்றுல இருக்கையில் ஒரு மாதிரி இருக்குது, பிறக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, அதிலேருந்து மாறிட்டே வருதா இல்லையா? நிறை, திரை, மூப்பு, அப்புறம் ஒரு நாள் இல்லாமல் வேற போயிடும் சாக்காடுன்ட்டு. சரி, ஆனால் மாற்றமே இல்லாமல் எது இருக்குது? உயிர் அழியாது. ஆனால் அதில் இருக்க அழுக்க கழுவணும் நம்ம. அதுக்காகத்தான் இந்த பிறவி. அப்போ இந்த பிறவியை நம்ம என்ன செய்யணும்? யாராவது சொல்லியிருக்காங்களா பிறவியை பயன்படுத்திக்கோங்கன்ட்டு? வரி ஞாபகத்துக்கு வரலையா? பெருதற்கரிய பிரானடி பேணாதார் பிராணிகள்கிட்ட. பெருதற்கரிய இந்த மனுஷ பிறவி கிடைச்சும் சுவாமியை பேணுதல்னா வழிபடுதல். அவரை போய் நம்மளா காப்பாற்ற போகிறோம் பேணுதல்னா. அவரை வழிபடலைன்னா நம்மளாம் யாரா? பிராணினா விலங்கு, மிருகம். சரியா? இல்லை இப்போ நம்ம யாருமே பிராணி இல்லைல்ல. ஒரு சின்ன சந்தோஷம் என்ன? சரி. இப்பிறவி தப்பினால் தாய்மான சுவாமி சொல்றாரு, வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமே. யார் சொல்றா? அப்பர் சுவாமி. பிறவியை மதிக்க பிறவியை மதிக்கணும். நான் என்ன பரம்பரை தெரியுமா? எங்கள் அந்த கெத்து அதெல்லாம் தேவையா? அந்த கெத்தை வச்சுட்டு அங்கே முக்திக்கெல்லாம் போக முடியாது. சரிதானே? நான் என்ன எங்கள் வம்சம் இதாகுன்னு சொல்லிட்டுலாம் அங்கே என்ன செய்ய முடியாது. அந்த என்ட்ரி கொடுக்கப்பட்டார் அதிகார நந்தி சரிதானே? சரி, பக்குவம் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அங்கே உள்ளே போக முடியும். அப்போ வினைங்கிறது 2 வகை. ஒன்று தீவினை, இன்னொன்று நல்வினை. அதைத்தான் கன்மம்னு சொல்கிறோம். சரிதானா? எப்பிறவி வாய்க்குமோ தாய்மான சொல். அரிதறிது யார் சொன்னது? அவ்வளோதான். நீங்கள் அப்படியே அசை போட்டுகிட்டே வந்துட வேண்டியதுதான். சரிதானே? ஒரு உயிர் எவ்வளோ பிறவி எடுக்கும்னு பார்த்தோம். நம்ம இப்போ எத்தனை லட்சம் எடுத்திருக்கோம்? ஒரு 70 லட்சம். எதை வச்சுன்னா ஒரு குத்து மதிப்பாக. ஏன்னா 6 அறிவு ஜீவராசி இருக்குல்ல. இப்போ நம்ம மரம், செடி, கொடி, நீர்வாழ் தாவரம் அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2 அறிவு, அப்புறம் 3 அறிவு. தொல்காப்பியத்தில் வரும் 1 அறிவதுவே, ஒற்றறிவதுவேன்னு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த ஜீவராசிக்கு எத்தனை அறிவு. தாவர வர்க்கத்துக்கு பூரா 1 அறிவு. அதுக்கப்புறம் வரிசையாக ஊச்சி, ஈச்சி எல்லாத்துக்கும் வரும் 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு மனுஷனுக்கு. அதனால் நம்ம கிட்டத்தட்ட இதெல்லாம் இது உங்களுக்கு சித்தியார்லேயும் வந்திருக்கும். எது அந்த 84 லட்சத்தில் எது எத்தனை லட்சம் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஆக இத்தனை பிறவி எடுத்து வந்தாச்சு. இப்போ 6 அறிவு எடுத்தப்புறம் 6 அறிவுலே இருந்துக்கலாமா? இல்லை 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு வருமா? வரும். அவர் ஏறு வரிசையில் நம்மளை கூட்டி கொண்டு மேலே விட்டுட்டாரு. இந்த பிறவி எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலை அப்படின்னா அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அச்சு மாதிரி எத்தனை பிறக்கலாம்? 4, 5, 3, 2, 1, ஏன் மரமாக கூட இருக்கலாம். நான் கொடுத்த பிறவியோட அருமை உனக்கு தெரியலை, அப்போ உனக்கு இனிமேல் மனுஷ பிறவி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாரு? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு? இந்த பக்கம் அதில் 2 பேர் தான். ஆனால் சின்ன சீட்டும் அதுலேயே. சரி, பரவாயில்ல. அவங்களுக்கு எழுத வசதியாக இருக்குமாங்கிறதுக்காக கேட்டேன். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இங்கே கம்ஃபர்ட்னா இங்கே இருங்க, அங்கே கம்ஃபர்ட்னா அங்கே. சரி, ஆக ஒரு மனவாசகம் கடந்தார், ஆகமத்தை தந்தார். அடுத்த மனவாசகம் கடந்தார், அவரோட அருளால் நமக்கு எதை தந்திருக்காரு? உண்மை விளக்கத்தை தந்திருக்கிறார். அது நமக்கு முப்பொருளை பற்றி சொல்லுது இல்லையா? அந்த முப்பொருளை தந்ததோடு நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குது அந்த மும்மலத்தையும் நாசம் பண்ணணும்.
இல்லையா? அழுக்க நீக்கணும். இல்லை இப்போ உடம்புல அழுக்காக இருந்தால் சோப் போட்டு குளிக்கலாம், தலையில் அழுக்காக இருந்தால் ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம், துணியில் அழுக்காக இருந்தால் ஆமாம், பாத்திரத்தை அழுக்காக இருந்தால், வீட்டை அழுக்காக இருந்தால் எல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஆனால் உயிரில் அழுக்கு இருக்கே, கண்ணிலே பார்க்க முடியலையே. அப்போ அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு என்ன வழி? இல்லை கொஞ்சம் சித்தாந்த பரமா எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். குட் கரவலி. சரியை கிரிய யோகம். சரியைனா உழவார பணியில் ஆரம்பித்து நந்தவனம், பூ பறிக்கிறது, பூ கட்டுறது, இல்லையா, திருமுறைகளை பாடுறது. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு எங்கள் வீட்டில் இடம்லாம், நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் என்ன பண்ணட்டும்னு ஒரு கேள்வி வரலாம். அது கவலை. அது இப்போ மாடி தோட்டம்லாம் வந்தாச்சு, பையிலையும் செடியெலாம் வளர்க்கலாம். என்ன ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி வந்து தும்பை. அந்த தும்பையை நீங்கள் பாக்கெட்டில் கூட வளர்க்கலாம் வீட்டில். அந்த தும்பை பூவை எடுத்து சுவாமி சரசில் வச்சா என்ன பயன்? பாவம் தீரும். சரியா? அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பொருள்லாம் கொடுக்கணும். நம்மளோட பாவம் இருக்கா இல்லையா? எவ்வளவு டன்னாக இருக்குது. அப்போ பாவத்தை காலி பண்ணுறதுக்கு செலவில் பூ மார்க்கெட்டில் போய் நின்று காஸ்ட்லியாக இருக்கேன்னு மலைய வேண்டாம். நீங்கள் கோயிலில் கொடுக்க முடிஞ்சு அவர் போடலைனாலும் நீங்கள் வருத்தப்படணும். உங்கள் வீட்டில் இருக்க சுவாமி சரசில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் தீஷா வாங்கியிருந்தீங்கன்னா நாமாவத்தை சொல்லிக்கலாம், மந்திரத்தை சொல்லி, இல்லைன்னா நாமாவளியை சொல்லி என்ன செஞ்சுக்கிட வேண்டியதான். சுவாமி சரசில் எதை வைக்கணும்? அதே மாதிரி ஒரே ஒரு வில்வம் வச்சா அது கரெக்டு. ஒரு வில்வம் வச்சா எவ்வளோ பூ போட்டதுக்கு சமானம். ஹோம்ஒர்க் கிளாஸில் ஆன்சர் வரலைன்னா அது ஹோம்ஒர்க் குறித்து வச்சுட்டு ஆன்சரோட வாங்க. நீங்கள் மத்தியானம் ஆன்சர் சொல்வீங்களோ நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுவீங்க, எழுதிக்கோங்க. ஹோம்ஒர்க்னு எழுதுங்க, HWன்னு போடுங்க, போட்டுட்டு அதை எழுதிக்கோங்க. ஒரு வில்வம் சாமிக்கு சாத்தினா எவ்வளவு புஷ்பங்கள் சாத்தின பலன் அப்படிங்கிறதும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதோடைய வில்வத்தை சாத்தினா உங்களுக்கு என்ன பயன்? சுவாமிக்கு ரொம்ப வில்வம் பிடிக்கும். சிவராத்திரியோட ஒரு மந்திரம் சொன்னேன், யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? சொன்னேன் இல்லையா? சிவராத்திரியோட ஓம் ஸ்ரீகண்டாய நமக. என்னது? ஓம் ஸ்ரீகண்டாய எழுதி அது எந்த நோட்டில் இருக்கோ தெரியலையா? ஓம் ஸ்ரீகண்டாய நமகன்னு சிரசில் வச்சா இது என்னென்ன நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தால தீட்சை வாங்காதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். சரியா? அவர் தான். சரி அச்சா. அதனால் அந்த மாதிரி வச்சுக்கொண்டு இப்போ நம்ம வந்து இப்போ கண்ணு தெரியாத ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து கோல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒருத்தர் போய் கேட்க போகிறான், அவர் கேட்காரு உனக்கு கோல் வேணுமா கண் வேணுமான்னு கேட்காரு. என்ன கேட்கணும்? கேட்கக்கூடியவர் யார்? சுவாமி தான். என்ன கேட்காரு? உனக்கு கண் வேணுமா கோல் வேணுமான்னு கேட்டால் என்ன கேட்கணும்? ஆனால் நம்ம சுவாமிகிட்ட என்ன கேட்டால் காலம் கழிச்சிட்ருக்கோம். கண்ணை கண் இல்லையா? ஞானக்கண், ஞானத்தை கண்ணாக சொல்லுவாங்க. அதனால் நம்மளுடைய ஞானத்தை விருத்தி பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம நிறைய சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறை வணக்கத்துக்குள்ளே போயிடலாம். சரி, ஒரு வில்வத்தை சாத்தனா 1,00,000 தங்க புஷ்பம். நமக்கு வேணால் உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் தங்கத்தில் நகை பண்ணுவோம். சாமிக்கு தங்க புஷ்பம்லாம் போட்டு பூஜை பண்ணுவோமா? சஷ்டி பூர்த்தினா தங்க பூவை போடணுமா, வெள்ளி பூ போடணுமா? இல்லையா? சாமிக்கு போட மாட்டோம்ல. அப்போ நீங்கள் ஒரு வில்வம் சாத்தினா அது சாமி எப்படி ஏற்றுக்கிறாரு? எதனால் அப்படி ஏற்றுக்கிறாரு? எதனால் அப்படி ஏற்றுக்கிறாரு? அவர் இலையாக தானே ஏற்றுக்கிடணும். ஏன்? கருணை. கருணை நம்ம மேலே வச்சிருக்கிற கருணை. இதுங்கள்ட்ட நம்ம வேற ஒன்றும் எதிர்பார்க்க வேணும். இதுங்க வில்வம் கொண்டாந்து சாத்தட்டும், என்ன அது போதும் நமக்கு. அப்போ சுவாமியை வழிபடுற நமக்கும் சிம்பிளாக இருக்கணுங்கிற ஒரு உணர்வு என்ன செய்யணும்? ஆடம்பர உணர்வு நமக்கு வரக்கூடாது. சரி, இப்போ நேரம் கருதி நம்ம ரொம்ப விஷயங்களில் இது பண்ணாமல் உங்களுக்கு முன் பக்கத்தில் 7வது பக்கம் தானே அந்த உண்மை விளக்கம் முன்னுரைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இறைவன்னா என்ன, உயிர்கள், இதெல்லாம் நீங்களே வாசித்து பார்த்துடலாம். உரை நடை தான். என்ன? ஆணவம். இப்போ ஆணவம் சொல்லும்போது என்னதுன்னு பார்த்தோம்? இருள்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர். சரியா? இருள் தெரியுமா உங்களுக்கு? என்னடா கேள்வியே விஸ்தரமாக இருக்கு. தெரியுமா தெரியாதா?
இருள் வந்து எப்போ வரும்? இந்த இருளுக்கு வர வேண்டாம், நான் ஜென்ரலாக இருளை பற்றி கேட்குறேன். இருள் சூரியன் மறைஞ்சாச்சுன்னா என்ன வந்துடும்? இருள் வந்துடும். ஆனால் அது இருள் அப்படின்னு உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் உயிரில் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர்? இருள். அந்த இருளை உங்களால் என்ன செய்ய முடியல? ஆமாம். அப்போ புற இருள் வந்து தன்னை காட்டும், அக இருள் தன்னை காட்டும். அந்த ரெண்டுக்கு வேறுபாடு புரிஞ்சுக்கும். புற இருள் தன்னை காட்டும், சாயங்காலம் ஆனால் இருட்டிடுது என்ன. அக இருள் வந்து என்ன செய்ய மாட்டேக்கு. இப்போ நம்ம அறிவை அது மறைச்சிக்கிட்டு இருக்கு, தெரியுதா? நமக்கு தெரியல, அவ்வளோதான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாயை வந்து எப்படி ஆணவத்தோட கம்பேர் பண்ணும்போது மாயை நல்லதா கெட்டதா? விளக்கு, விடிவாம் அணைய விளக்கு இல்லையா? இருட்டை போக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? அப்போ அந்த கேவல நிலையில் இருளாக கடந்த நம்மளை, உயிரை வந்து ஜடப்பொருள் மாதிரி கடந்த நமக்கு சாமி என்ன கொடுத்துருக்காரு? மாயையிலிருந்து தனு கரண புவன போகங்கள் எல்லாம் நமக்கு தாராரு. அதனால் மாயை வந்து இறைவனுடைய வைப்பு சக்தின்னு சொல்லப்படும். என்ன சொல்லப்படும்? வேற இன்னொரு பேர் என்னது வைப்பு சக்திக்கு? வேற கண்டுபிடிச்சு சொல்லவும். சரி, அப்போ உயிருக்கு பகை பொருள் எத்தனை? ஆணவம். ஆணவம் கூடவே இருக்கிறதுனால அதை வச்சு தானே நம்ம தீவனையை செய்கிறோம். அதனால் கர்மமும் வந்துடுது. அதனால தான் மாயையில் சிக்குதோம். அதனால் மாயையும் வந்துடுது. சரியா? மெயின் வந்து ஆணவம் பகை. ஆனால் பெஞ்ச் எட்டு ஒன்றுனா எட்டு வந்து ரெண்டு தானே. நம்ம அடுத்த ரொம்ப சரி. அப்போ இந்த நூல் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க போகுது? இந்த நூல் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கும்? இங்கே கூட ஒன்றுக்குள்ள அதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இல்லைன்னா மிந்தி வந்து நம்ம இதுக்குள்ள இங்கே விரிப்போம் தெரியுமா? கீழே விரிப்போம் இல்லை, குட்டி பிள்ளையெல்லாம் உட்காந்துருவாங்கல்ல. சரி, இப்போ நம்ம எந்த நெறியில் நிற்கிறோம்? நெறியெல்லாம் பின்பற்றி முடிச்சுட்டு ஒரு வழியாக எங்கே வந்தாச்சு? சைவ நெறின்னு. சைவ நெறியா? ஞான நெறியா? வேற? நான் கூட இல்லை, கொஞ்சம் பின்னால் வரவா? அவ்வளோதான். அச்சா, நம்ம என்ன நெறிக்கு வந்துட்டோம்? நீங்க என்ன மாணவர்கள்? அப்ப என்ன நெறி? அதை சொல்ல தெரியணும். என்ன நெறி? வகுப்புல எல்லாரையும் கொஞ்சம் தூங்காம பாத்துக்கலாம்ல. அவர் உயிருக்கு மருத்துவர், இவங்க உடலுக்கு மருத்துவர். அதனால நடராஜனுக்கு முன்னால ஒரு வாரத்துக்குள்ள உட்காந்து கம்ப்ளீட்டா புத்தகம் மாதிரி புரிஞ்சு படிக்கணும். அப்படி கூடும் வரும். அவர் படிக்கணும் படிச்சு நேரத்தா புரிஞ்சேன். அவ்வளவுதான். சாமி எல்லாம் இன்ஸ்டண்டா கொடுத்துருவாரு. நம்ம தான் வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். என்னம்மா? சோளம். ஓகே, சரி. அப்போ நம்ம இப்போ எந்த நெறியினர்னு கேட்டால் சைவ சித்தாந்த நெறியினர்னு சொல்ல தெரியணும். இப்போ எந்த நெறி வேணும் நமக்கு? அந்த நெறியை சரியாக தெரியணும் நமக்கு. அது தெரிஞ்சு அந்த நெறியை நம்ம பின்பற்றணும்.
ஆக நம்ம அதை பின்பற்றணும்னா நமக்கு அதெல்லாம் உணரணும், அந்த நெறியை உணரணும்ல. அந்த நெறியை அந்த 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 நெறி மூலம் நம்ம உணர வேண்டிய உண்மைகள் எல்லாவற்றையும் சுருக்கமாக தருவது தான் உண்மை விளக்கம். நீங்கள் வச்சுருக்க நூலுக்கு என்ன பொருள் எடுக்கணும்? அப்போ நீங்கள் உணர வேண்டிய உண்மைகள் பலவற்றையும் சுருக்கமாக உங்களுக்கு தரக்கூடிய நூல் எந்த நூல்? அதாவது நீங்கள்னா யார்? சைவ சித்தாந்த செந்நெறியினர். அவங்க உணர வேண்டிய உண்மைகள் அதை நமக்கு சுருக்கமாக விளக்கி கூறுறதுனால இந்த நூலுக்கு என்ன பேர்? உண்மை விளக்கம். சரி, அப்போ இதில் முதல்ல யாருக்கு காப்பு இல்லையா? காப்பு செய்யுள் யாருக்கு? வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண் மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தியுள் வைப்பான். புந்தியில் வைக்கணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அதில் 5 கரத்தனையில் தானே வரும். சரி, அவருக்கு பிள்ளையாருக்கு 5 கையா? ஐங்கரன் கொடுத்துருக்கலாமா? ஐங்கரன் 4 கரங்கள் தும்பிக்கை. ஆமாம், அதனால் அதையும் சேர்த்துட்டோன்னா 5. அவர் என்ன நிறமா? அந்தி நிறம். அந்தி நிறம்னா என்னது? சிவந்த நிறம். அது எங்கேயாவது வருதா? விநாயகரோட துதியில் எங்கேயாவது வருதா? இங்கே இப்போ அப்படியே சொல்லி பார்த்துல கண்டுபிடிக்கணும். விநாயகர் அகவல்ல என்ன வருது? ஆமாம், ஆனால் இதில் வந்து அந்தி நிறம் சொல்லியிருக்கு. அந்தி நிறம்னா எப்படி இருக்கும்? சிவந்த நிறம். சரியா? சரி, இப்போ இதுக்கு வரலாம். சிவாகமங்கள் வந்து நமக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குது? 4 பாதங்கள் அல்லது 4 மார்க்கங்கள், 4 நெறிகள், 4 வழிகள், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அது வந்து என்னதுலாம்? சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுவேன், வீட்லேயும் சரி கோயிலையும் சரின்னு சொல்கிறது வேறு. எப்படி செஞ்சால் எல்லாம் கிரமமாக செஞ்சால் நமக்கு நல்ல பலன் வரும்னு சொல்லக்கூடியது தான் என்னது? சித்தாந்தம். அதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம். எதுக்கு ஞானம் கிடைக்கணும்? சரியிலே இருந்து உழவார பணியை செஞ்சுட்டு விட்டுறலாமா? திருமுறைகளை ஓதிட்டு விட்டுறலாமா? கிரியைனா என்னது? அடுத்தால நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாமா? சிவ பூஜையே பண்ணியாச்சு, அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு விட்டுறலாமா? யோகம்னா என்ன செய்யணும்? யோகம்னா என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். தியான பொருளாக யார் இருக்கணும்? சாமி எங்கே இருக்காரு? எங்கே தான் இல்லை ஒன்று. இப்போ தியானம் பண்ணும்போது அவர் உள்ளே இருக்கணும், தியான பொருள். அப்படி தியானம் பண்ணிகிட்டு இருக்கையில் நம்ம கவனம் செதறுமா செதறாதா? அப்போந்தான் நல்லா செதறும். ஆமாம், அப்படி செதறும் போது சுவாமி உள்ளே இருப்பாரா வெளியே போயிடுவாரா? அவர் வந்து ஒன்றால் தியானம் பண்ண முடியலான்ட்டு கிளம்புவாராம். அவரை கிளம்பாமல் கையை பிடிச்சி உள்ளே